அட என்னங்க இன்னுமா உங்களுக்கு தெரியாது? ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களால் குயிக்காக வாங்கவும் முடியும், விற்கவும் முடியும். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும். ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்குது. குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்கள். நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நண்பர் முருகன். இணையதளத்தில் ஒரு பதிவை பார்த்தேங்க. அந்த பதிவை பார்த்த உடனே எனக்கு கொஞ்சம் உள்ளூர சந்தோஷம் வந்துச்சு. அது என்ன சந்தோஷம்னா, திமுக கிட்ட சில்லறை சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிற ஒரு எச்ச சோறு வழியே இல்லாமல் அண்ணன் சீமானவர்களை திட்டுறதுக்கு வந்த இடத்துல கூட திட்டாத, இப்போ பார்த்து திட்டாத பண்ணி சீமானவர்களை அப்படின்னு சொல்லிட்டு திமுக தடுக்குது அப்படின்றத சொல்லாமல் மேடையில் சொல்லிடுச்சு. எச்ச சோருடைய புலம்பல்கள் அந்த வீடியோ பார்த்துருக்கேன். பெரியாரை கொச்சைப்படுத்தி, பெரியாரை இழிவுபடுத்தி ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட ஜெயிக்காத ஒருத்தங்க நின்று பேசுறானா அவனை அம்பலப்படுத்துவதும், அந்த நபர் ஓட்டுக்கேடு வீதி வீதியா வரக்கூடிய முயற்சி எடுத்தால் அதை மக்கள் தடுத்து நிறுத்துகிறார்களே, அந்த முயற்சியை நீங்கள் வரவேற்பதுமான எந்த அரசியலும் செய்யாம அவர் எதுவும் செய்யாதீங்க. இதை எடுத்து பேசுறாதீங்க. தேர்தல் முடிவு வரைக்கும் அமைதியா இருங்க. எதுக்கு? நீங்க ஜெயிக்கிறதுக்கா? அவன் ஊர் ஊரா திட்டிட்டு போயிட்டு இருப்பான், மூளையா திட்டிட்டு போயிட்டு இருப்பான். நாங்க பார்த்து வேடிக்கை பார்க்கணும். நீங்க தேர்தல் முடிஞ்சு நீங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் நடவடிக்கை எடுப்பீங்கன்னா உங்களுக்கு கொள்கை முக்கியமா, பதவி முக்கியமா? எதையா முக்கியம்? எங்களுக்கு கொள்கை தான் முக்கியம், பதவி தேவையில்லை. எங்களுக்கு பெரியார் தான் முக்கியம், பதவி தேவையில்லை. பார்த்துட்டீங்களா? அது என்ன சொல்லுது? ஆளுங்கட்சி யாரு? காவல்துறை யார்ட்டு இருக்குது? ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணுறதுக்கு தான் மே 17 மொமெண்ட் அப்படின்னு வச்சுருக்காப்புல. அதாவது திமுக ஆதரவாக பிரச்சாரம் பண்ணுறதுக்கு தான் இப்படி ஒரு இயக்கத்தை அமைப்பே தொடங்கியிருக்காப்புல இந்த திருமுருகன் காந்தி என்ற டேனியல் காந்தி. இந்த கூட்டம் சீமானவர்களை எதிர்த்து கூட்டம் போடுறதுக்கு அனுமதி கிடையாது, சீமானவர்களை எதிர்க்காதீங்க, இப்போ எதிர்க்காதீங்க அப்படின்னு சொல்கிறாருன்னா யாருக்காக? உங்களுக்கு கொள்கைக்காகவா, பதவிக்காகவா? நாங்கள் பெரியாருக்காக அப்படின்றப்பல யார்கிட்ட கேட்குறாரு? யார்கிட்டங்க அதை கேட்குறாரு? உங்களுக்கு புரிஞ்சா? திமுகவை எதிர்க்காதீங்க அப்படின்ற இடத்துல இருந்து திமுகவை எதிர்ப்பேன், எனக்கு பேமெண்ட்டு சரியாக வரலை அப்படின்ற அளவுக்கு திருமுருகன் காந்தியுடைய நிலைமை படு மோசமாக போச்சு. ஒரு காலத்தில் இந்த பெரிய மனுஷன் அஇஅதிமுக ஆட்சி இருக்கிற பொழுது போய் அங்கே வெளிநாட்டில் பேசுகிறது என்ன, கடற்கரையில் கூட்டம் போட்டால் லட்சக்கணக்கான தொண்டர்கள் என்ன, நடந்தா கூட்டம், நின்னா கூட்டம், பேசுனா ப்ரெஸ் மீட்டு, அப்பா அப்பப்பா அது ஒரு வசந்த காலம். இன்னைக்கு சில்லற காசு. ஒரு அடிவல் படத்தில் பிச்சைக்காரன் பதில் ஒழுங்கா பிச்சைக்காரனை ஒழுங்காக கேட்ச் பண்ணுறோம், அவனை கேட்ச் பண்ண தெரியாது அப்படின்னு சொன்ன மாதிரிக்கே நிலைமை மாறி போச்சு. நிலைமைக்கெல்லாம் காரணம் என்ன? சீமான் அவர்களை எதிர்ப்பு, சீமான் எதிர்ப்புன்ற கையில் எடுத்தார் இந்த ஆள். சுவாலி முடிஞ்சுது. நாம் தமிழர் எதிர்ப்புன்றத இந்த பெரிய மனுஷன் கையில் எடுத்தாப்புல திருமுருகன் காந்தி. இப்போ திருமுருகன் காந்தியாக நிற்கிறாப்புல, தெருமோனையிலேருந்து கத்துறாரு. அவரை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி வீடியோ வைக்க வேண்டியிருக்கு. எம்னா ஏத்தாப்புல திரும்பினா எவனும் இல்லை. மைக் செட்டுக்காரனும் சேர வாடகை போட்டுன்னு தான் இருப்பேன். அந்த இயக்கத்துக்கு 4 தொண்டர்கள். அந்த 4 பேரை கூட சீமானவர்கள் பணிமனையில் நேருக்கு நேரம் விவாதத்துக்கு கூப்பிட்ற வரமாட்டேங்க அப்படிங்க. இருக்கிறதே உங்கள் கட்சியில் 4 பேர் தான்டா. 4 பேர் தான் இருக்கிறவங்க கட்சியில். இதெல்லாம் ஓடி போயிட்டான். இதுதான் நாம் தமிழர் கட்சியை எதிர்த்து துவங்கப்பட்ட தமிழ் தேசிய இயக்கத்தினுடைய நிலைமை. அண்ணன் சீமானவர்களை எதிர்க்கிறோம் அப்படின்ற போர்வையில் கட்சிக்குள்ளேருந்து வெளியே போன பல பேர் இறுதியில் உங்கள் வடிவம் இப்படித்தான் இருக்கும். புரிஞ்சுக்குவீங்க நம்புகிறேன். இன்றைக்கி 4 பேர் தான் திருமணத்துக்கு கத்தணும். அந்த 4 பேரில் ஒருத்தன் மைக் செட்டுக்காரனாக இருப்பேன், ஒருத்தன் டேபிள் சேர் வாடகை கொடுத்தவன் இருப்பேன், ஒருத்தன் பந்தல்காரனாக இருப்பேன். இவ்வளோதான். கடைசி நீங்கள் ஒத்தால தான் கத்திட்டு இருப்பீங்க. நாம் தமிழர் என்ற அரசியல் அண்ணன் சீமானவர்கள் உருவாக்கிய அரசியல். இந்த அரசியலை எதிர்க்கிற தமிழ் தேசியம் அப்படின்ற போர்வையில் எதிர்க்கிற ஒவ்வொருத்தருக்கும் திருமுருகன் காந்தி என்ற திருமுருகன் காந்தியை எக்ஸாம்பிள். அவர் தான் சாம்பிளும் எக்ஸாம்பிளாகவும் இருக்கார். இதுக்கப்புறம் உங்கள் விருப்பம் இல்லைங்க, மிஸ்டர் டேனியல் காந்தி அவர் சரியான திசையில் பயணிக்கிறார், நாங்கள் டோல்கேட் வேல்முருகன் படி சரியான திசையில் போக போகிறோம், வெற்றிக்குமரன் அடியோடு இணைந்து அப்படி போக போகிறோங்க அப்படின்னா என்னத்தை கலட்டி பிடுங்குறீங்கன்னு 2026 தேர்தல் முடிஞ்சு அடுத்த 2 ஆண்டுகளை தெரிஞ்சுக்கணும். 2026 சட்டமன்ற தேர்தலில் உங்களை வச்சு காய் நிறுத்துவாங்க. அடுத்த பாராளுமன்றத்தில் நீங்கள் என்ன பிடுங்க போறீங்கன்னு தெரிஞ்சிடும். அதுக்கடுத்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு தேர்வுக்கு அனாதையாக இருப்பீங்க. இந்த டேனியல் காந்தி நின்ட்டாப்புல, நின்னா கூட்டம், நடந்தா கூட்டம், பேசுனா ப்ரெஸ் மீட்டு அப்படின்னு இந்த பெரிய மனுஷனை ஒத்தேல அனாதையாக தவிக்க விட்டாங்கல்ல. அண்மையில் சாட்டை துறைமுருகன் கூட ஒரு வீடியோவில் பேசும்போது சொல்லியிருந்தாப்புல, என்னன்னு திமுகலேருந்து சாப்பாட்டுக்கு பேமெண்ட் போயிட்டு இருக்காப்புல, ஒன்றுமே இல்லை, சாட்டை தான் 5000 ரூபா போட்டுட்டு இருக்காப்புல, சாப்பிட்டுக்கடா சங்கடப்படாத, சாப்பிட்டுக்கிட்டு வயிறார தெம்பாரணிங்களை திட்டியா அப்படின்னு சொல்லிட்டு 5000 ரூபா சாட்டை தான் போட்டுட்ருக்காப்புல இந்த திருமுருகன். பிச்சை எடுக்கிறது ஆயிடுச்சு. ஏறு உன்னை தான் திட்ட போகிறேன், உன்ட்டு பிச்சை கொடுத்துட்டா, நீ பிச்சை கூட சாப்பிட்டுறேன் பிச்சை திட்டுறேன் அப்படின்ற அளவுக்கு திருமுருகன் காந்தி நிலைமை மோசமாக போச்சு. இதுதான் நாம் தமிழர் கட்சி எதிர்க்க நினைக்கிற ஒவ்வொருத்தருக்குமான நிலைமை. நீங்கள் எவ்வளோ பெரிய கொள்கை கொண்டவளாக இருங்க, எத்தனை வருஷம் அனுபவம் கொண்டவளாக இருங்க, தமிழ் தேசிய பாதையில் அண்ணன் சீமானவர்கள் வருவதற்கு முன்பிருந்தே நான் அங்கிருந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு போங்க. நிலைமை இப்படி தான் இருக்கும். சாம்பிள்
திருமுருகன் காந்தி அவர்களுடைய நிலைமையை உதாரணமாக எடுத்துக்கிட்டாவது தயவு செஞ்சு நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியே போன அண்ணன்கள் புத்திசாலிகளாக இருக்கிற நீங்கள் ஒரு நிலைமையை கண்டு பரிதாபப்பட்டாவது அவருக்கு உதவ முன்னுறீங்களோ இல்லையோ, ஒழுங்காக அண்ணன் சீமானவர்கள் பின்னால் வாங்க. தலைவன்கிறவன் சில நேரம் கோவப்படத்தான் செய்யணும். எல்லா மனுஷனும் மிஸ்டர் பர்ஃபெக்ட் கிடையாது. நீங்கள் எதிர்பார்த்து டிசைன் போட்டு ஒரு தலைவர் இப்படித்தான் இருப்பான்னு ஒரு ஃப்ரேம் பண்ணிடுவீங்க. அந்த ஃப்ரேமுக்குள்ளே அண்ணன் சீமானவர்கள் அடைக்க முற்படுறீங்க. அப்படி பண்ண முடியாது. அவர் மனுஷன், அவருக்கும் 1000 கற்பனை இருக்கும், அவருக்கும் 1000 விஷயங்கள் இருக்கும். நீங்கள் அதுக்குள்ளே முகநோக்கி நோண்டக்கூடாது. கட்சி என்ன, கொள்கை என்ன, தலைமை என்ன ஏற்றுக்கிட்டால் இவரை ஏற்றுக்கிட்டு போனதுக்கப்புறம் நாடு என்னவா மாறப்போகுது, இதுதான் பார்க்கணும். நீங்கள் எல்லாம் இழுத்தெழுப்புக்கெல்லாம் அண்ணன் சீமானவர்கள் வரணும்னு நினைக்கிறது தப்பு. அப்படி நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ துவங்கி ஒரு இயக்கம் துவங்கி ஒன்று ரெடி பண்ணி ஒரு வர்றீங்கல்ல, உங்கள் தொண்டர்கள் படை உங்களை அவங்க இழுப்பாங்கல்ல, அப்போ புரியாதோட வழி இல்லைங்க. அப்படிலாம் இல்லைங்க அப்படின்னா கடைசி டோல்கேட் வேலுமூரோட சேர்ந்து திமுக கதற கொடுப்பீங்க பாருங்கள். உங்களால் திமுக மாவட்ட செயலாளர் கூட நீங்கள் 1 to 1 உட்காந்துட்டு பேச முடியாது. ஓப்பன் சேலஞ்சுங்க. நீங்கள் சீமானவர்கள் கட்சியில் மாவட்ட செயலராக இருந்து திமுக மாவட்ட செயலரோட 1 to 1 உட்காந்து பேசலாம். அந்த ரைட்ஸ் உங்களுக்கு இருக்கும். உட்கார வச்சு பேச வைப்பாங்க. நான் வேணா உங்களுக்கு ஆதரவு தரேன். அவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுப்பாங்க உங்களுக்கு. ஓரளவுக்கு மரியாதை கொடுப்பாங்க. சீமான் கட்சியில் இருக்கார், ஒருவேளை கட்சிக்கு வந்துட்டால் நமக்கு பேர் ஆகிப்போம்னு உட்கார வைப்பாங்க. ஆனால் நீங்கள் டோல்கேட்டு வேலுமுருகனை நம்பி அங்கே கூட்டணிக்கு போய் எல்லாம் செஞ்சு அவர் கூட போய் திமுகவோட உங்கள் பகுதியின் மாவட்ட செயலர் கூட உட்காந்து கூட பேச ஈக்குவலாக உட்காந்து பேச முடியாது. இதாயா உண்மை? இதான் உண்மை. அவர் உட்கார நீங்கள் கைட்டு நிற்கணும் சார் அப்படிங்கணும். மிஞ்சி மிஞ்சி போனால் பிளாஸ்டிக் போடுவாங்க. சீமான் எதிர்ப்பாளர்களே சற்று கவனம். திருமுருகன் காந்தியினுடைய அந்த சறுக்கல் பாதையிலிருந்து பாடம் கற்றுக்கிடுங்க. நான் தலைகீழத்தான் குதிப்பேன் அப்படின்னு படத்தில் கோட்டச்சாமி தலைகீழத்தான் குதிப்பேன்னு குதிங்க. அதில் முதல்ல குதித்து சேதாராக போகிறது வெற்றிக்குமரன். அதற்கு பிறகு அவரை பின்பற்றக்கூடிய சக நண்பர்கள். அப்புறம் சேதாரம் பெருசாக இருக்கும், பார்த்துக்கிடுங்க. வாங்க, தேர்தல் பக்கத்தில் வந்துருச்சு. 10 வருஷமாக கட்சியில் இருந்தேன், எல்லாம் பண்ணேன்னு சொல்கிறீங்க. இன்னும் 10 மாதத்தில் அடுத்த சட்டமன்ற தேர்தலில் வரப்போகுது. கடுமையாக உழைங்க. 8.22% 30% மேலே நம்ம கட்சியை கொண்டு வருவோம். ஆட்சியை கைப்பற்றுவோம். நமக்கான அரசியலை நாமே முடிவு செய்வோம். நமக்கான அரசியலை இதுவரைக்கும் நம்ம சுற்றி இருக்கவங்க முடிவு செஞ்சாங்க. இனி நீங்கள் விலகி நிற்கக்கூடாது. காலம் வசப்படுற சூழலில் அண்ணன் சீமானவர்களை விட்டு பிரிஞ்சு போகிறது சரியான முடிவில்லை அப்படின்றத இந்த வீடியோ வாயிலாக நாம் தமிழர் கட்சியில் கிடையாது முன்னாள் நிர்வாகிகளுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் முன்னாள் நிர்வாகிகள் அப்படின்னு நீங்களே வச்சுக்கிறீங்க. வாங்க, நீங்கள் தான் எப்பவும் நிர்வாகிகள். நன்றி. புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க விற்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்காக சேல் பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்குது. குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்கள்.